ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம யூஜிசி நெட் பேப்பர் 1 சிலபஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேப்பர் 1 இஸ் கம்பல்சரி பேப்பர் ஃபார் ஆல் நெட் ஆஸ்பிரன்ஸ். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பேப்பர். இந்த நெட் எக்ஸாம் எழுதுகிற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் பேப்பர் 1 காமனாக தான் இருக்கும். அண்ட் கம்பல்சரி இந்த பேப்பர் நம்ம அட்டென்ட் பண்ணணும். இந்த நெட் எக்ஸாமுக்கு மொத்தம் 2 பேப்பர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேப்பர் காமன், செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் மேஜர் சப்ஜெக்ட் பொறுத்து நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அது காமர்ஸாக இருக்கலாம், ஃபிசிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. எந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் இருந்தும் பேப்பர் 1க்கு கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. பேப்பர் 1 ரொம்பவே காமனாக இருக்கும். ஒரு டீச்சருக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன, ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு எப்படி எஃபெக்டிவாக டீச் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி தான் பேப்பர் 1 ஜென்ரலாக இருக்கும். அப்புறம் இதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. பேப்பர் 1க்கு மட்டும் இல்லை, பேப்பர் 2க்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் கேட்டு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. நம்ம கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இதில் 50 கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டல் 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. டோட்டலாக 100 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் எழுதுவோம். அப்புறம் இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. இதில் மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்குது. சம் யூனிட்ஸ் ஆர் தேரட்டிக்கல் அண்ட் சம் யூனிட்ஸ் ஆர் ப்ராக்டிக்கல். தேரட்டிக்கல் யூனிட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், ரஃப் ஷீட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற வேலைலாம் இருக்காது. பட் ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில ஃபார்முலா அண்ட் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை தான் ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம இப்போ தேரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். தேரட்டிக்கல் யூனிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், கம்யூனிகேஷன், ஐசிடி, பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம், இதெல்லாம் தேரட்டிக்கல் யூனிட்ஸ்னு சொல்கிறோம். ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், மேத்தமேட்டிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், லாஜிக்கல் ரீசனிங், இதெல்லாம் ப்ராக்டிக்கல் யூனிட்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம இப்போ சிலபஸ்குள்ளே போவோம். யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட். இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு யூனிட். ஒரு டீச்சருக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன, ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு எப்படி எஃபெக்டிவாக டீச் பண்ணுறது, ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி மோட்டிவேட் பண்ணுறது, எப்படி லீட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கலாம். டீச்சிங் கான்செப்ட், ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங், லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங், மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிஃப்ளெக்டிவ், learners characteristics of adolescent and adult learners. ஸோ இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும் அதை பற்றிலாம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்னென்ன ஃபேக்டர்லாம் ஒரு டீச்சிங்கை அஃபெக்ட் பண்ணுது, அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங், என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி டீச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம், ட்ரெடிஷ்னல், மாடர்ன் அண்ட் ஐசிடி பேஸ்டு. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணி டீச் பண்ணி இருக்காங்க, என்னென்ன சேஞ்ச் ஆகியிருக்கு, இதில் இருக்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பற்றிலாம் பார்ப்போம். அப்புறம் இவாலுவேஷன், எலிமெண்ட்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் இவாலுவேஷன், சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டிங், ஸோ இதை பற்றிலாம் பார்ப்போம். யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிடியூட். நீங்கள் எம்ஃபில் பிஹெச்டி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூனிட் ஈஸியாக இருக்கும். பண்ணாதவங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் கஷ்டம் கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஜேஆர்எஃப்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த யூனிட் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. பிகாஸ் நீங்கள் ரிசர்ச் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த யூனிட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மீனிங், டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், positivism and post-positivistic approach, methods of research, experimental, descriptive, historical, qualitative and quantitative, இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, பார்ப்போம். ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச், thesis and article writing, application of ICT in research, research ethics, ஸோ இதை பற்றிலாம் பார்ப்போம். யூனிட் 3 பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச யூனிட். பிகாஸ் நம்ம படிக்கவே வேண்டாம். எக்ஸாமுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு 4-5 பேசேஜ் சால்வ் பண்ணாலே போதும். இந்த யூனிட்லேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசேஜ் மாதிரி கொடுப்பாங்க, அதுக்கு கீழே ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 5 கொஸ்டினுக்கும் ஆன்சர் அந்த பேசேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை கண்டுபிடிச்சி எழுதணும், அவ்வளோதான். நம்ம 10 மார்க்ஸ் இந்த யூனிட்லேருந்து ஈஸியாக எடுத்துடலாம்.
Unit 4 communication. Communication meaning, types of communication. என்னென்ன டைப்ஸ் பார்த்தீங்கன்னா verbal, non-verbal, formal, informal, downward, upward இந்த மாதிரி இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அப்புறம் effective communication, verbal, non-verbal, intercultural and group communication, classroom communication. Barriers to effective communication, organizational, interpersonal, physical இதுலேயும் சில டைப்ஸ் இருக்குது. அதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். மாஸ் மீடியா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம், எஜுகேட் அண்ட் என்டர்டைன் பண்ணுறதுன்னு சொல்லலாம். இதை பற்றியும் நம்ம பார்ப்போம். யூனிட் 5 மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட். டைப்ஸ் ஆஃப் ரீசனிங் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் நம்பர் சீரீஸ், லெட்டர் சீரீஸ், கோட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன், டைம் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் அண்ட் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், ஆவரேஜ். இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம படித்த யூனிட்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் 5 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம், பட் நிறைய படிக்க வேண்டியதாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஃபார்ம்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேட்டகரிக்கல் ப்ரொபொசிஷன், மோட்ஸ் அண்ட் ஃபிகர், evaluating and distinguishing analogies, Venn diagram, simple and multiple uses, Indian logic, means of knowledge, pramana, pratyaksha, structure and kinds of anumana. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். யூனிட் 7 டேட்டா இன்டர்பிரேட்டேஷன். டேட்டா இன்டர்பிரேட்டேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சோர்சஸ், அக்யூசேஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா, குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ். இதில் ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துட்டு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரேஷியோ, பர்சன்டேஜ். இந்த சார்ட்டை பார்த்துட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். யூனிட் 8 இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ரொம்பவே ஈஸியான யூனிட், அப்ரிவேஷன் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் இன்டர்நெட், இன்ட்ராநெட், இமெயில், ஆடியோ வீடியோ கான்ஃபரன்சிங். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இல்லை கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருந்தீங்கன்னா இந்த யூனிட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் ஈஸியாக தான் இருக்கும், பிகாஸ் நிறைய பேர் வீட்டில் இப்போ லேப்டாப், கம்ப்யூட்டர்லாம் இருக்குது. ஸோ இந்த யூனிட் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். யூனிட் 9 பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட், மில்லேனியம் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், ஹியூமன் அண்ட் என்விரான்மெண்ட் இன்டராக்ஷன், என்விரான்மெண்ட் இஷ்யூஸ், இம்பேக்ட் ஆஃப் பொல்யூட்டன்ட் ஆன் ஹியூமன் ஹெல்த், நேச்சுரல் அண்ட் எனர்ஜி ரிசோர்சஸ், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இந்த யூனிட் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான யூனிட், நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. யூனிட் 10 ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம், இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹையர் லேர்னிங் அண்ட் எஜுகேஷன் இன் ஏஷியன்ட் இந்தியா. ஸோ இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க காலேஜ், யூனிவர்சிட்டி, டிஸ்டன்ஸ் யூனிவர்சிட்டி, ஸோ இதை பற்றிலாம் டீட்டெயிலாக படிப்பீங்க. ப்ரொஃபஷனல், டெக்னிக்கல் அண்ட் ஸ்கில் எஜுகேஷன், வேல்யூ எஜுகேஷன் அண்ட் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். ஸோ இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடீஸ் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி தான் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.